எல்லோருக்கும் வணக்கம். பேச்சு பேச்சாக தான் இருக்கணும், கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி நிஃப்டி ரொம்பவுமே எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் கடந்த 5 நாட்களில் வெறும் 39 பாயிண்ட் தான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேலை நண்பர்களே, இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி அப்படின்ற மாதிரி எந்த வித மூமெண்ட்டும் இல்லாமல் கடந்த 10 நாட்களாக மார்க்கெட் இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு வேளை கீழே லோ லெவல்ல நடந்திருந்தா அவ்வளவுதான், நம்ம எல்லாத்துக்குமே மண்டை காஞ்சி போயிருக்கும். நல்ல வேளை மார்க்கெட் இப்போ நம்ம ரொம்ப வசதியான நிலைமையில, அதாவது எந்த ஒரு ட்ரேடருமே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாமா, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடலாமா, இல்லை பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு கால் மேலே கால் போட்டுக்கு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த நிஃப்டி என்பது இந்த மாதிரி ரொம்ப சைடுவேஸாக இருக்கு. அதனால இது கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் போய் கேட்டு பாருங்க தம்பி, எங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டியை திடீர்னு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவாக 46 பாயிண்ட் ஏன் கிராஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் மிகப்பெரிய கம்பெனி, அவன் திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இதுக்கு மீடியாவில் வந்த தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்பது அவங்களுடைய லிஸ்டிங் தேதி தள்ளி போகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்மளை ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்கு ஏமாத்திடுச்சு. ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீஸ் எல்லாம் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்தப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது நடந்தாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே வந்திருந்ததுன்னா, அவங்களுடைய குரூப் கம்பெனி தானே ஐபிஓ வருது, அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே வந்ததுன்னா மார்க்கெட் புதிய உச்சம் என்பது வரும் அப்படின்னு நம்ம மனசில் கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுவே நடக்காமல் போச்சு. இப்போ ரிலையன்ஸில் மாபெரும் தகவல் என்பது இருந்தது. ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் அப்படின்ற இந்த வருஷத்தில் லிஸ்ட் ஆகும்போது ரிலையன்ஸ் புதிய உச்சத்தை தொட்டு மார்க்கெட்டை புதுசாக ஏற்றிட்டு போனான்னு செகண்ட் ஹோப் என்பது மார்க்கெட்டில் இருந்தது. அது இன்னைக்கு கும்பான தருணம். அதனால தான் ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு இறங்கி நம்மளுடைய நிஃப்டி இறக்கி விட்டான். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் என்பது மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ரிலையன்ஸ் எவ்வளவு பெரிய ஆள், ஸோ அந்த பங்கில் இன்னைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் டபார்னு ஏதாவது ஒரு 5% மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு பெரிய மூவ் காட்டுதுன்னு வைங்களேன். உங்களுக்கு தெரியாது இல்லை, ரிலையன்ஸ் தொடர்ந்து 5 மாதம் இறங்கினதுனால தான் நம்மளுடைய மார்க்கெட் மிகவும் சலிப்படைஞ்சு 5 மாதம் தொடர்ந்து இறங்குச்சு. ரிலையன்ஸ் ஏறினதுனால தான் கோயின்சிடன்ஸாக நம்மளுடைய மார்க்கெட்டு அதனுடைய வெயிட்டேஜினால ஏற்றினாங்க. அப்போ மிகவும் முக்கியமான பாயிண்டில் நிற்கக்கூடிய இந்த ரிலையன்ஸ் அடுத்த ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது 10% இறங்கினாலும் சரி தான், 10% ஏறினாலும் சரி தான், நம்மளுடைய நிஃப்டியும் அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதோட கொஞ்சம் குறைச்சலாம் முன்ன பின்ன 10% to 5% ஏற்றி இறக்கக்கூடிய சக்தி இந்த ரிலையன்ஸுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது இன்னைக்கு தேதியில் ரிலையன்ஸில் நியூஸ் மூலியமாக வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்திருக்கு. இது இந்த பங்கை அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு இப்படி சுற்றி விட்டா நம்மளுடைய மார்க்கெட்டும் சுற்றி விளையாடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாட்களுக்கும் அடுத்தடுத்த வாரங்களுக்கும் மிக முக்கியமான தகவலாக இந்த ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் ஐபிஓ சம்பந்தப்பட்ட தகவல் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, எங்கிருந்து தான் கிளம்பி வர்றாங்கன்னே தெரியல. இன்னைக்கு மார்க்கெட்லேயே மிகவும் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் ரயில் லைட்டிங் அப்படின்ற கம்பெனி அவன் தன்னுடைய லோவில் இருந்து ஏப்ரல் மாதத்தினுடைய லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் மிகச்சரியாக 100% என்பது மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு புதிய உச்சம் என்பது தொட்டிருக்கான். அப்படி இந்த 100% ஏறி வர்றதுக்கு எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பொதுவாகவே யாராக இருந்தாலும் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பங்கில் ஏதாவது வேல்யூவேஷன் இருக்கா, டிவிடெண்ட் இருக்கா, அல்லது கடனை முதல்ல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 0 பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த தகவலாக தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் அடுத்தடுத்து தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ போனோடனே நேர் எல்லாம் என்ன பார்ப்பாங்க, ரைட்டு இந்த பங்கு 52லேருந்து 55 கோடி, 55லேருந்து 93, 93லேருந்து 127 கோடின்னு கடந்த 4 குவார்ட்டரில் வளர்ச்சியை காமிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவன் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ்லேயே டிக் அடிச்சிட்டான். ஸோ டிரான்ஸ் ரயில் லைட்டிங் அப்படின்ற பங்கு அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் வேணா அவன் சின்ன குட்டியாக இருக்கலாம் 10,275, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சு கொடுத்த வகையில் இது ஒரு பெரிய குட்டியாக
ரூபாய் டு ஆல்மோஸ்ட் ரூபாய் 100% சம்பாரிச்சு கொடுத்த ஒரு குட்டியாக மார்க்கெட்டில் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இதுவும் ஒரு மிக முக்கியமான தகவல். நியூ ஹை, புதிய உச்சம். நம்மளுக்கு ஏதாவது இப்படி ஒரு பெரிய குட்டியாக கிடைக்குதா? இந்த விபிஎல் போன்ற பல ட்ரேடர்களுக்கெல்லாம் வந்து அப்படி பல பங்குகள் இன்னும் 52 வீக் லோவில் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டிரான்ஸ்ரைல் 52 வீக் ஹை, அதாவது இவனும் 52 வீக் லோவில் இருந்தவன் தான். நிறைய பேர் அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்க 52 வீக் ஹை திரும்பி வராதான்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி காமிச்சிட்டான். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு பெரிய கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கு. இது எப்போ போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இவனால் ரெக்கவரி ஆகி மறுபடியும் அந்த பழைய இடம் என்பது வர முடிஞ்சுது. இந்த முறை என்னாச்சுன்னா, ஒரே மாதத்தில் கீழே இறங்கிட்டு மறுபடியும் அந்த ஹை அப்படின்றத வந்து தொட்டிருக்கான். இந்த பங்கில் என்ன ஒரு ஆச்சரியகரமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 குவார்ட்டர்களாக 1 கோடி, 5 கோடி, 9 கோடி, 17 கோடி, 55 கோடின்னு இவன் லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சேல்ஸ் 2519 கோடி என்பதான் மிக அதிகமான சேல்ஸாக இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் இன்னும் இந்த பங்கை வந்து வளர்த்தி விடல. என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு மேபி மிக முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேக்ரவுண்ட் செக் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது எல்லாம் லாஸ் மேக்கிங்காக பண்ணி வச்சிருக்கான். அதனால திடீர்னு ஒரு குவார்ட்டரில் ப்ளஸ் காமிச்சு அடுத்த குவார்ட்டர்லேயே மைனஸ் காமிச்சிட்டு என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் பல பெரிய முதலீட்டாளர்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க போல. முதல்ல 2% எஃப்ஐஎஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தவங்களாம் 14 வரைக்கும்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படியுமே வந்து இந்த SW சோலார் வந்து ஒரு கட்டத்தில் ஏறவே இல்லை, தொடர்ந்து கீழே இருந்திருக்கான். அதனால மேபி கழட்டி விட்டு போயிட்டாங்க போல. தற்போதைக்கு 8% தான் எஃப்ஐஎஸ் ஹோல்டு பண்ணுறாங்க. டிஐஸ்மே பாவம் மனசு வெறுத்து இது எங்கடா ஏறுது அப்படின்னு சொல்லி அவங்களும் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சி விட்டாங்க போல. இனி அடுத்து இவன் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் இவனை காப்பாற்றுமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்காக இந்த SW சோலார் அப்படின்றது இருக்குது. இனி எல்லாமே அவங்களுடைய பெட்டியை உடைக்கணும் நண்பர்களே. அந்த பெட்டியை உடைச்சு அவங்களுக்கு அவங்களே நல்லது பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ 52 வீக் ஹையக்கு இது வந்து தொடுமா இல்லையான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள் அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த பங்கையும் தான் வச்சுருக்காங்க. எல்லா நல்ல பொண்ணுகளையும் கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம அதுக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்க முடியும்? நம்ம ஜாதத்தை தூக்கிட்டு ஏதோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் அதை எடுத்துக்கிட்டு ஜாதத்தை எடுத்துகிட்டு தூக்கிட்டு சுற்றுற மாதிரி ஏகப்பட்ட நல்ல கம்பெனிகள் தன்னுடைய பழைய ஹையையோ அல்லது பழைய பாதி கிணறையோ தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் தங்களுடைய தேடுதல் வேட்டைகளை பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வீனஸ் பைப்ஸ்னு ஒரு பங்கு, அந்த பங்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் என்பது வெறும் 0.06% தான். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் மொத்தமே வெறும் 3325 கோடி தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த பங்கினுடைய முதலீட்டாளர்களை ஏன் பெரிய ஆளுங்க இவ்வளோ பெரிய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது வச்சிருக்காங்கன்னு தெரியல. டிஐஸ் வந்து 14.53% போன குவார்ட்டரை விடவும் அதிகமாகவும், எஃப்ஐஎஸும் வந்து இதுக்கு முன்னாடி 4.31 5.81% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இந்த பங்கு சமீபத்தில் 258 கோடி அப்படின்ற லாபம் சேல்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்கு. அதனால் என்ன ஆயிருக்குன்னா 24 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ மற்ற எல்லா இடங்கள்லையும் சுமாராக இருக்கக்கூடிய இந்த கம்பெனி, ஒரு சின்ன குட்டியாக இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனியில் ஏன் பெரிய ஆளுக்கு இப்படி போய் பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராக உள்ளது. இப்படி இருக்கக்கூடிய இந்த வீனஸ் பைப்ஸ் அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல், இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் 300 ரூபா ரேஞ்சிலேருந்து 2400 வரைக்கும்லாம் போயிருக்கக்கூடிய பங்கு. இதெல்லாம் சில பேர் 2-3 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பாங்க போல, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு வந்திருக்குன்னா, தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இந்த வீனஸ் பைப் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டரில் இந்த பங்குனுடைய ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு பல ட்ரேடர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, நம்ம பர்சனாலிட்டிக்கு பெரிய பெரிய பங்குகளாக தான் பார்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ணம். எனக்குமே வந்து என்றைக்குமே ஒரு முன்னணி பங்குகள், அது கும்பபாடி கும்பகர்ணனாக
தூங்கி கொண்டு, ஒரு உதாரணத்துக்கு விபிஎல்னு ஒரு பங்கு தூங்கிக்கிட்டு இருக்கு, ஐடிசின்னு ஒரு பங்கு தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பர்சனாலிட்டியான பங்குகளாக, டாப் குவாலிட்டியான பங்குகளாக தான் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் எத்தனையோ பங்குகள் இருக்குது மார்க்கெட்டில். கீழிருந்து 100% ஏறிய பங்குகள் இருக்குது. சமீபத்தில் அந்த பங்கு கூட டிரான்ஸ்ரெயில்னு ஒரு பங்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், 100% எல்லாம் ஏறி இருக்கு. இப்போ கூட அந்த வீனஸ் பைப்ஸ்னு ஏதோ ஒரு பங்கு பார்த்தோம், அவன் என்னடானா மலை மாதிரி ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மாதிரி பல பங்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. நம்மளுடைய பார்வை எப்போவுமே பர்சனாலிட்டி தான் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் பல முக்கியமான ட்ரேடர்கள் வந்து எந்த மாதிரியான பங்குகள் இன்னும் ஏறாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது, பஜாஜ் ஆட்டோ எவ்வளவு பெரிய கம்பெனி, ஒரு இடம் பைபேக்கே வந்து உலகமே அசந்து போகிற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பங்கெல்லாம் 12,000 வரைக்கும் கூட பைபேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அவ்வளவு பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டாங்க. அவங்க சொன்னதான் தாமதம், கரெக்டாக அந்த 12,000லேருந்து குப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அப்படி கீழே விழுந்த பங்கு சமீபத்தில் 7,000 ரூபாய் வரை சென்ற இந்த பஜாஜ் ஆட்டோ என்ற பங்கு மிக முக்கியமான கட்டமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒட்டியே 2-3 மாதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி சைடுவேஸ்குள்ளேயே இருக்குது அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். பெருசாக உடச்சி மேலே போகலாம், பெருசாக உடச்சி கீழே போகலாம், பெருசாக உடச்சி மேலே வந்த இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது, அதை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த பங்கு அதே மாதிரி ஏதாவது உடச்சி பெருசாக மேலே வருமா? அட சரி, இல்லைன்னா பெருசாக கீழே கூட போ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ பெரிய பர்சனாலிட்டியாக இருக்க, நீ பெரிய ஆளுங்கிறதையே மறந்துட்டு கும்பா குட்டிகளோட சேர்ந்து கீழே படுத்து கிடக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு ட்ரேடர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு 15,000, 5,000, 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருந்தால் உங்களுக்கு சாதாரணமாக போச்சா? நாங்கள் தான் ஏன் பெருசாக இறங்கி பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம், போய் எங்கள் வரலாறு எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சில கம்பெனிகள்லாம் வந்து ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு திடீர்னு பார்க்கும்போது இந்த டரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா வந்து 5% மேல் நோக்கி ஏறி மார்க்கெட்டில் ஒரு தகவலாக வந்திருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட் என்பது 21 கோடி, 41 கோடி, 55 கோடி, 94 கோடின்னு 4 குவார்ட்டரில் வளர்ந்து விதம் வந்திருக்கு. ஆனால் இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய விலை என்பது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக அவன் உடச்சி மேல் நோக்கி வரல. ஓரளவுக்கு மேல் நோக்கி வர பார்த்தா அதுக்கப்புறம் மார்க்கெட் சரியில்லைன்னு கீழே இறங்கினவன் அதுக்கப்புறம் பாதி கிணறு தான் வாங்கியிருக்கான். ஸோ அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர் ரிசல்ட்டும் மிகவும் அருமையாக கொடுக்கணும், ஆண்டவா 100 தாண்டி இவன் போகணும். ஏன்னா தொடர்ந்து 5-6 குவார்ட்டர்களாக வளர்ந்த விதமாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஏதாவது மார்க்கெட்டினுடைய கரிசனம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பங்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. நண்பர்களே, இந்த டெலிவரி ஷேர் ஹோல்டர்ஸை பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு சிரிச்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் ஆல்மோஸ்ட் லோ 225 ரூபாயிலிருந்து 421 ரூபாயாக 78% கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆனால் இங்கே நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது அவனுக்கு புதுசு கிடையாது. கீழிருந்து 78% ஏறி வந்ததெல்லாம் அவனுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 70% பக்கம் ஏறி வந்திருக்கான். ஸோ இதே மாதிரி இந்த முறை கீழிருந்து மேலே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக முதல்ல டெக்னிக்கலாக அவன் இறங்கியிருக்கான், அதுதான் காரணம். எந்த ஒரு பங்கு 50% அல்லது 80% இறங்குச்சுன்னா அதில் பாதி ஏறி வந்ததுன்னா கூட அது எவ்வளவு இறங்குச்சோ அவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குது. ஸோ டெக்னிக்கலாக இது எப்படி 70% ஏறி வந்துச்சுன்னா அதுக்கு அவன் பெருசாக இறங்கியிருக்கான், பெருசாக இறங்கினதுனால தான் பெருசாக ஏறி வந்திருக்கான் அப்படின்றது தான் ஒரு டெக்னிக்கல் காரணம். டெக்னிக்கலில் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். குழந்தை கூட கூப்பிட்டு 1+1 என்னன்னு கேட்டால் 2ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஃபண்டமெண்டலாக பார்க்கறதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஞானம் அப்படின்றது வேணும். அந்த வகையில் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது எது ஃபண்டமெண்டலாக இந்த பங்கை கீழிருந்து மேலே தூக்கி விட்டுச்சு. எல்லாருமே போய் முதல்ல ப்ராஃபிட் எர்னிங்ஸ் க்ரோத் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ டெலிவரியினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், ஸோ ஃபண்டமெண்டலாகவே இது சமீபத்தில் 10 கோடி, 25 கோடி, 73 கோடின்னு கொஞ்சம் லாபம் கொடுத்துருக்கு. இதில் என்ன மிக முக்கியமான தகவல்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அவனால் சேல்ஸை வந்து பெருசாக இன்க்ரீஸே பண்ண முடியல டெலிவரியில். இப்போ எத்தனையோ மீஷோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு புது செல்லர்கள் வர்றாங்க. ஒரு கொரியருக்கு 20 ரூபா 40 ரூபா கிடைக்குது அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்தாலுமே இவங்கனால இன்னும் ப்ராஃபிட் மார்ஜினை பெருசாக கொண்டு வர முடியல. ப்ளூ டாட்னு ஒரு கம்பெனி இருக்குது, பெரிய ஆளுங்க, அவன் எப்படி அவங்களால மட்டும் இவ்வளவு மார்ஜின் வைக்க முடியும்னு தெரியல. அதாவது யாரும் பொறாமப்படல,
ஒரு கம்பேரிசனுக்காக இதுவும் வந்து ப்ளூ டாட்ன்றது ஒரு டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான கம்பெனி தான். எப்படி இவ்வளோ பெரிய மார்ஜின் வைக்கிறாங்கன்னு தெரில. அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. 1300 கோடியில் தான் பல நாட்களாக வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் டெல்லி வரி இதை விடவும் அதிகமான சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்களால பெருசாக மார்ஜின் வைக்க முடியல. ஸோ ஃபண்டமெண்டலி ரீசன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மொட்டைத்தலைனுக்கு தலையில் முடியல அப்படின்ற மாதிரி டெக்னிக்கலாக இது எப்படி ஏறிச்சு அப்படின்னா அவன் பெருசாக கீழே விழுந்தான், அதனால் பெருசாக ஏறினான்ட்டு போக வேண்டியது தான். அதனால் நண்பர்களே, எல்லா ட்ரேடர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். அவங்க வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் போய் பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ சப்போர்ட்டில் எடுக்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க மனசில், 1:2 ரேஷியோ இருக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப் லாஸ் 5%. ஏன்னா கண்ணால் எல்லாரும் பார்க்குறாங்க. எந்த ஒரு பங்குல போய் ஒரு ட்ரேடர் ஒரு முக்கியமான இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போகிறாருன்னா அது திடீர்னு கீழே 5% இறங்கலாம் அல்லது மேலே 10% ஏறலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐடியாவில் உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லை அதை உடச்சி மேலே போகிறானா கீழே வர்றானா அப்படின்றத முக்கியம். ஸோ கீழே 5 மேலே 10 அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வால்வ் ஆகும் பொழுது அதுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி உடச்சி மேல் நோக்கி மிகப்பெரிய அளவில் 78%, 80% கூட மேலே போகலாம். இந்த மாதிரி ஏறி வரணும்னா மொத்த மார்க்கெட்டே சப்போர்ட் பண்ணணும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏமாந்துடக்கூடாது. சில நாட்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து 70% ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அதுவும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த சில வாரங்களாக பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இத்தனை வருஷமாக கடந்த 2020க்கு அப்புறம் பல பங்குகள் 50-100% ஏறி இறங்கி ஒவ்வொரு வருஷம் இப்படி வால்டிலிட்டி என்பது காமிச்சிட்டான். இனி இதைய மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை வந்து இதே மாதிரி 80% ஏறி இறங்கி அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இனி பழையபடி அந்த எப்போவுமே கிடைக்கக்கூடிய கீழே போகிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் 5, மேலே போகிற மாதிரி இருந்தால் 10 அப்படின்றதான் மார்க்கெட்டில் என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது அப்பப்போ நினச்சி பார்த்துக்கணும் ட்ரேடர்கள். அப்படி இல்லையா, பெரிய லெவலில் 4-5 வருஷமாக ட்ரேடிங் செட்டப்புகளை மாற்றி வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த அனுரஸ் அப்படின்றது பாருங்க, இமாலய மலை மேலே ஏறி நின்று அண்டார்டிகாவை பார்த்தா எப்படி ஒரு சொர்க்கம். அண்டார்டிகா அங்கேருந்து எந்த திசையில் இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் அண்ணாந்து மேல் நோக்கி பார்த்தா எவ்வளவு சொர்க்கமாக இருக்குமோ அப்படி ஒரு சொர்க்கமான வியூ தான் இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்ற பங்குல இருக்கக்கூடிய ஒரு வியூ. மிகவும் அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக இப்படி அருமையாக சம்பாரிச்சு பார்க்கறக்கே எவ்வளவு ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது பார்க்கறக்கே. இனி அவன் குப்புன்னு கீழே விழுந்தாலும் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 பங்கு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்பவும் டைம் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். சும்மா யாராவது புதுசாக வர்றவங்களுக்கு வாட்டு எப்படி இறங்கி ஏறி இருக்கான் பாரு, 600 போனால் 1200, 1200 போனால் மறுபடியும் 600, மறுபடியும் 600 போனால் 1200 எப்படி சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. தம்பி அதில் முதல்ல கீழே இருக்கிற வருஷத்தை பாரு. 2020லேருந்து மேலே வரக்கு 2 வருஷம், அப்புறம் ஒரு 1.5 வருஷம், அதுக்கப்புறம் 1 வருஷம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம் அப்படின்னு அதுக்குள்ளே ஏகப்பட்ட வருஷம் இருக்குது அப்படின்றத நீ மறந்துடாத. ஸோ எப்போவுமே மார்க்கெட்டினுடைய கடந்த கால ஃப்ளக்சுவேஷனை பார்த்துட்டு பழசம் மறந்துடாதீங்க நண்பர்களே. ஏற்கனவே இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படி இப்படின்லாம் சில தடைகள் இருக்குது. ஸோ கீழே இறங்குற மாதிரி இருந்தால் 5%, மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் 10%ன்னு மிக குறைவான ஒரு மூவ்மெண்ட் தான் என்றைக்குமே நிரந்தரம் என்பது மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். அட கடவுளே, இது என்ன சோதனை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாப்புலரான பங்குகள் எல்லாமே மேலே ஏறிக்கு வந்துட்டான். எவனுமே கீழே இல்லை. இனி கீழே இருக்கக்கூடிய பங்குகள்னு ஏதாவது ஒன்றை போய் எடுத்து பார்த்தோம்னா எப்படி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி அலையிற மாதிரி இந்த ரோசரி பயோடெக் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சமீபத்தில் இவன் 2023களில் இருந்து ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக சிறிய அளவில் மூவ்மெண்ட் என்பது காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த வகையில் தற்போது 200 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுள்ள ஒரு பங்காக இந்த ரோசரி பயோடெக் அப்படின்றது இருக்கு. இதில் டிஐஸ் வந்து ஹோல்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா மிகவும் ஆச்சரியகரமான முறையில் இது ஒரு சின்ன கம்பெனி தான். ஆனால் எதுக்கு 17% ஹோல்டு பண்ணுறாங்கன்னு தெரில. வெறும் 3884 கோடி தான் மொத்தமே அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல். அப்படி இருக்கக்கூடிய சின்ன கம்பெனியில் எதுக்கு 17% இந்த டிஐஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு தான் அதிகமாக 5.27% ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு.
இந்த கம்பெனியில் என்ன ஒரு அருமையான விஷயம் சமீபத்தில் வெளியே வந்திருக்குன்னா, அவங்க லேட்டஸ்ட்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் அதிகமான சேல்ஸ் என்பது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அதாவது 2 விஷயம் நண்பர்களே, நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கம்பெனி மிகவும் உச்சத்தில் இருக்கும்போது அது என்றைக்கும் மேபி ஆபத்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன கம்பெனி 50% 80% என்பது சரிஞ்சு கீழே கிடக்கும் பொழுது, அதுக்கும் கீழே சரிஞ்சு போச்சுனாக்கா அப்புறம் அது ₹0 அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பங்குகளுமே ஏறிடுச்சே, அதுக்குன்னு போயிட்டு ஏதாவது ஒரு பங்குகளெல்லாம் தேடி பிடிக்க முடியாது. ஸோ எப்போவுமே ஒரே கான்செப்டாக இருக்கணும். கீழே பெருசாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கம்பெனிகள் தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குமா, ஏன்னா அதிகமாக வீழ்ச்சி அடையாது, திரும்பி ஏறுற மாதிரி இருந்தால் ஏதாவது பெரிய ஏறுவானோ அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் போகணும். என்றைக்குமே மனசில் ஒன்று நினச்சிக்கணும், உச்சியில் போய் மட்டும் மாட்டிடக்கூடாது. அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி. வாரன் பஃபட் அவர்கள் சொன்ன மாதிரி முக்கியமான அல்லது ரொம்பவுமே ப்ளூ சிப் போன்ற கம்பெனிகள், நல்ல கம்பெனிகள் என்னைக்கு லோ ப்ரைஸில் வித்துட்டு போகிறாங்களோ, when there is a blood in the market அல்லது இந்த ஷேர்ஸ், அப்போ தான் எதாக இருந்தாலும் பார்க்கணுன்றது அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். உச்சியில் போய் மாட்டிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.